السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. وبعد. அன்றைய சோதரர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவருடைய இறையிலத்திலே அவர் மீது கடமையாக்கிய இந்த மகனுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அவருடைய அருளை எதிர்பார்த்த வண்ணம் நம்மளால் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய இனத்திற்கும் செயலுக்குமான பரிபூர்ணமான கூலியை ரப்ப சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக பிரார்த்தனை செய்வதாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கிறேன். அன்றைய சோதரர்களே, சோதரிகளே, தொடர்ச்சியாக தைமம் பற்றியான பாடங்களை பார்த்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பு கடமையாக இருந்த போதிலும் தண்ணீர் கிடைக்காதவர் தைமம் செய்து கொள்ளலாம் என்கின்ற சலுகை ஒரு சஹாபிக்கு விளக்கிய ஹதீஸை நாம் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஹதீஸ் அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, அண்ணன் நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸனி ஃபி ஹாஜா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு தேவைக்காக அனுப்பிவிட்டார்கள். ஃபஅஜ்னபது வலம் அஜிதில் மா. நான் ஜுனுபாகி விட்டேன், அதாவது கடமையான குளிப்பு எனக்கு ஏற்பட்டு விட்டது. ஃபலம் அஜிதில் மா, எனக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. ஃபதமர்ரக்து ஃபி ஸஈதி கமா தமர்ரகு தாப்பா. நான் விலங்குகள் எப்படி மண்ணிலே புரண்டு எந்திரிக்குமோ அதே போன்று நான் மண்ணிலே புரண்டு எந்திரித்து விட்டு சும்மா தக்கர்த்து தாலிக இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று இந்த செய்தியை நான் சொன்னேன். அவருக்கு ஜுனுப் ஆயிருச்சு, குளிப்பு கட்டாயம் ஆயிருச்சு. அவரிடத்துல தேடி பார்க்கிறாரு, தண்ணீர் எதுவும் கிடைக்கல. அந்த சந்தர்ப்பத்துல அவர் குளிப்பு வழக்கமாக நம்ம குளிக்கணும்னு சொன்னா உடம்பு முழுக்க தண்ணீர் பட்டு இருக்கணும். அப்ப அதனால அவர் உடம்பு முழுக்க மண்ணு படுற அளவுக்கு மண்ணில் புரண்டு எந்திரிக்கிறார். இவர் பண்ணது ஏதோ சரியில்லைன்ற எண்ணம் அவருக்கு தோன்றவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட திருப்பி வந்து இந்த மாதிரி அவர் செய்த செயலை பற்றி சொல்லி காமிக்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகால யக்ஃபீக அன் தகூல பியதைக ஹாகதா. உடைய இரண்டு கைகளால் நீ இவ்வாறு செய்வது போதுமானதாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு ஃபதரப பியதைஹில் அர்த தர்பத்தன் வாஹிதா. தன்னுடைய இரண்டு கைகளால் தரையை என்ன பண்றாங்க, ஒரு முறை அடிக்கிறாங்க. அடித்து விட்டு ஃபமஸஹ ஷிமால அல் யமீன், இடது கையை வைத்து வலது கையை மேல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவுறாங்க. வதாஹிர கஃபைஹி, இப்படி மேல் புறமா இந்த இடத்துல இப்படி ரெண்டு இடத்துலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடவி விட்டு வஜ்ஹஹு, அடுத்து முகத்தை தடவுறாங்க. இதுதான் இந்த ஹதீஸுடைய சுருக்கம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. இது ஒரு நீண்ட ஹதீஸினுடைய விளக்கம். அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்களை பத்தி நமக்கு தெரியாத எதுவும் கிடையாது. யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகனார். ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அடிமைகளில் மிக முக்கியமானவர்கள் யாசிர், அம்மார், சுமையா, மூன்று பேரும். இஸ்லாத்துக்காக முதலாவது கொல்லப்பட்டவர் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இஸ்லாத்துக்காக முதலாக கொல்லப்பட்ட பெண்மணி சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. இவர்கள் இருவருடைய ஈமானிய பிடிப்பு தான் இஸ்லாத்தை மற்றவருடைய உள்ளத்துல ஆழமாக வேரூன்ற வைத்ததுன்னு சொல்லலாம். இஸ்லாத்துக்காக இந்த குடும்பம் தாங்கி இருக்கக்கூடிய இன்னல்கள் ஏராளம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆரம்ப கட்ட தாவாவில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இவர்கள் கடைசி வரைக்கும், அவர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஈமான்ல இருந்து மரணித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய ஈமானை பல இடங்கள்ல போற்றி சொல்லி இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தெளிந்த பார்வையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல சந்தர்ப்பங்கள்ல புகழ்ந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்படி அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ஒரு காரியத்துக்கு ரசூல் அனுப்பி விடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதுல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை எப்ப அம்மார் இப்னு யாசிர் சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு கூட அம்மார் இப்னு யாசிர் இருக்கிறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, நான் ஜுனுபாகி விட்டேன், குளிப்பு கடமையான நிலைமை ஆயிட்டேன், இப்ப நான் தயமம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தண்ணீரே அவர்கிட்ட இல்ல, தயமம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சந்தர்ப்பத்துல இல்ல, கூடாது, தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, தொழுவ கூடாது அப்படின்னு சொல்லி தடை செய்யறாங்க. அப்ப பக்கத்துல இருந்து அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காமிக்கிறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அமீருல் முஃமினீன், உங்களையும் என்னையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்துக்கு அனுப்பினாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜுனுப் ஆகிட்டோம். இப்ப நான் என்ன பண்ணேன், மண்ணில் புரண்டு எந்திரிச்சேன். நீங்க என்ன பண்ணீங்க, தொழுகாம தண்ணீர் கிடைக்கிற வரைக்கும் காத்திருந்தீங்க. நான் மண்ணில் புரண்டு எந்திரிச்சு தொழுது விட்டு பிறகு அதை போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்லும் போது, அஸப்த சுன்னா வலக அஜ்ரான், நீங்கள் சுன்னத்தை கடைபிடித்து விட்டீர்கள், உங்களுக்கு 2 கூலி அப்படின்னு சொல்லி என்னை பாற்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உங்களுக்கு பின்னாடி நீங்க தொழுததுக்காக உங்களுக்கு 1 கூலி அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நீங்க கேட்கலையா அப்படின்னு சொல்லி
அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சந்தர்ப்பத்தை சொல்லி காமிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அந்த சம்பவம் சுத்தமாக ஞாபகம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புனதோ அல்லது இவர்களுக்கு மத்தியில் நடந்த இந்த சம்பவம் எதுவுமே ஞாபகம் இல்லை. அப்ப அதனால அம்மார் இப்னு யாஸிர் உமர் இப்னு கத்தாப் கண்டிக்கிறாங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, இந்த மாதிரி நடந்ததே எனக்கு ஞாபகமே இல்லையே. அப்ப நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா உங்களுடைய பெயரே சொல்லாம நான் பொதுவா என்ன பண்ணிக்கிறேன், என்னை வைத்து மட்டுமே இந்த சட்டத்தை, இந்த ஹதீஸை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வல்லிக்க மாத வல்லைத்த, நீங்க எதை பொறுப்பேற்றுக்கிட்டீங்களோ அதை உங்களுக்கு நாங்க பொறுப்பா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அம்மார் இப்னு யாஸிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. அதனுடைய சுருக்கம். அதற்கு பிறகுதான் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னை மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பதாக இந்த செய்திகளை சொல்றாங்கன்றது பாக்குறோம். இந்த செய்தியில நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபாயிதா என்னன்னு சொன்னா, தயமம் செய்யக்கூடிய முறை. தயமம் எவ்வாறு செய்யணும், இருக்கக்கூடிய மண்ணுல 2 கைகளால என்ன பண்ணும், ஒரு அடி அடிக்கணும். அடித்து விட்டு வேறு பல ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்காங்க, அடித்து விட்டு அதை ஊதி இருக்கிறாங்க. மேற்புறத்துல இருக்கக்கூடிய அந்த தூசுகள் அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலிருந்து ஊதி விட்டு தன்னுடைய இடக்கரத்தின் மூலமாக முதலாவது வலக்கரத்தை தேய்ச்சிருக்காங்க, மசகு செய்திருக்கிறாங்க. அடுத்து வலக்கரத்தை வச்சு பண்ணிருக்காங்க, இடக்கரத்துக்கு மசகு செய்து விட்டு பிறகு முகத்தை ஒரு முறை செய்திருக்கிறார்கள். எல்லாமே ஒரு முறை தான். முதலாவது இடக்கரத்தை வச்சு வலது கரத்துல, அடுத்தது வலக்கரத்தை வச்சு இடது கரத்துல, அடுத்தது முகத்தை ஒரு முறை. இவ்வளவுதான் தயமம். இது சாதாரணமாக ஒதுவுக்காக இருந்தாலும் சரி அல்லது கட்டாயமான குளிப்புக்காக இருந்தாலும் சரி, இந்த 2க்குமே தயமம் செய்யக்கூடிய முறை ஒண்ணுதான். என்னது, கைகளை தருவது, முகத்தை தடுவது, ஒரு முறை மட்டும் தரையை அடிப்பது. இதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாக சஹீஹாக வந்திருக்கக்கூடிய தயமம் செய்யக்கூடிய முறை. இதை தாண்டி இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு ஏகப்பட்ட ஃபாயிதாக்கள் கிடைக்குது. முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனுடைய தோழர்களை சில முக்கியமான காரணங்களுக்காக, சில வேலைகளுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. அம்மார் இப்னு யாஸரையும் சரி உமர் இப்னு கத்தாவையும் சரி இதுல வேலைகளுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப யாராவது ஒரு ஆள் நமக்கு நெருக்கமா இருக்கிறாரு அல்லது நமக்கு பணிவிடை செய்யறது விரும்புறாரு அப்படின்னா அவரை ஒரு சில வேலைகளுக்காக அனுப்புவது கூடும். 2வது அம்மார் ரலியல்லாஹு அன்ஹுடைய புத்திசாலித்தனம். இப்ப குளிப்பு கடமையாயிருச்சு, குளிக்க வேண்டும். ஃபலம் அஜிதில் மா, எனக்கு தண்ணீர் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணிருக்காங்க, முதலாவது தண்ணீரை தேடி இருக்கிறாங்க. போற போக்குல சும்மா தண்ணி எதுவுமே இல்லையே அப்படின்றது உடனடியாக அந்த சலுகையை எடுத்து பயன்படுத்தல. அவங்க முதலாவது தண்ணீரை தேடி இருக்கிறார்கள். தண்ணீரை தேடி பார்த்ததற்கு பிறகு கிடைக்கல அப்படின்னும் போதுதான் அடுத்தது தயமத்துக்கும் போயிருக்கிறாங்க. அப்ப எடுத்த உடனே இப்ப இந்த தண்ணியை என்னால பயன்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே சலுகைக்காக நாம் பாய்ந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா நமக்கு சலுகை கொடுத்திருக்கிறான், இருந்தாலும் அதை நம்ம முழுமையாக முயற்சிகளுக்கு பிறகுதான் அந்த சலுகையை நம்மால் பயன்படுத்த முடியும். இப்ப இவன் ஃபலம் அஜிதில் மா, எனக்கு தண்ணியே கிடைக்கல அப்படின்றாங்க. அப்ப தண்ணீரை அவர்கள் தேடி பார்த்திருக்கிறாங்க, தண்ணியை வாங்குவதற்கு முடியல, தேடி பார்த்திருக்காங்க, கிடைக்கவும் இல்லை. அதற்கு பிறகுதான் அவர்கள் தயமம் பெயர்றாங்க. அடுத்தது குளிப்பு கடமையான நிலைமையில, அப்ப குளிக்கும் பொழுது உடல் முழுக்க கண்டிப்பாக தண்ணி பட்டாகணும். அதே மாதிரியும் தயமம்லையும் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிச்சிருக்கிறாங்க. இது காரணம் என்னன்னு சொன்னா, தயமம் பற்றியான வசனம் முன்கூட்டி இறங்கி விட்டது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தயமத்தை பத்தி தெரிஞ்சிருக்குது, ஆனா தயமம் எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரியல. அல்லது தயமம் ஒதுவுக்கு பதிலாக இவ்வாறு பண்ணணும் தெரிஞ்சிருக்குது, ஆனா குளிப்புக்கும் இதே மாதிரிதான் பண்ணணுமா அப்படின்றதுல சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம். இப்ப இந்த 2 விதமான சந்தேகத்தின் காரணத்தினால அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, மொத்தமா ஒரேடியாக மண்ணில் புரண்டு எந்திரிச்சிட்டாங்க. மண்ணில் புரண்டு எந்திரிச்சு அதுக்கு பிறகு தொழுகையினுடைய நேரத்துல தொழுது இருக்கிறாங்க. இப்ப இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சமுதாயத்திற்கு தொழுகையை இலகுவாக்கி இருக்கிறார். இப்ப தொழுகை எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அதனுடைய நேரம் முடிவடைவதற்கு முன்னால் கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். நேரம் முடிவடைவதற்கு முன்னால் கண்டிப்பாக தொழுதாக வேண்டும். இப்ப நேரம் முடிவடைவதற்கு முன்னால் தொழுகல அப்படின்னா அந்த தொழுகையானது ஏற்றுக்கொள்ளப்படாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நேரம் முடிவடைவதற்கு முன்னாடி தொழுகல, நேரத்தை தாண்டி ஒரு மனிதர் தொழுகிறாரு அப்படின்னா அந்த தொழுகை அவரிடத்துல இருந்து ஏற்றுக்கொள்ளப்படாது, அதை நிராகரிக்கப்பட்டுவிடும். அதனாலதான் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதுல அவசரம் காட்டியிருக்கிறாங்க. உடனடியாக தயமம் செய்து விட்டு என்ன பண்ணிருக்காங்க, தொழுது இருக்கிறாங்க. அதே மாதிரி தயமத்தினுடைய சட்டங்கள்ல முக்கியமான சட்டங்கள் ஒன்று தயமமும் ஒதுவையும் குளிப்பையும் போன்றதான். ஒரு முறை ஒரு ஆள் தயமம் செஞ்சுட்டாரு அப்படின்னா அடுத்து அந்த தயமம் முறிகிற வரைக்கும், ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் தான் தயமத்தையும் முறிக்கும். அந்த தயமம் முறிகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணலாம், அந்த தயமத்தில இருந்து வேற ஒரு தொழுகையை தொழுது கொள்ளலாம், தண்ணீர் கிடைக்காத வரை. தண்ணீர் கிடைச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், அவர் தண்ணீரை பயன்படுத்தி ஆக வேண்டும். இன்னும் நிறைய விதமான சட்டங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல ஹதீஸ்களை சொல்லி இருக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சால் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் இருந்தால் தொடர்ச்சியாக வரக்கூடிய நாட்களில் அதை பார்ப்போம். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.